அடுத்து நம்ம பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், அதை வந்து சங்க் பண்ணணும். ஸோ சங்க் பண்ணதுக்கப்புறம் எம்பெடிங் மாடலுக்குள்ளே வந்து போகணும். சங்கிங்கில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து லாங்செயினில் இருக்கக்கூடிய ரிக்ரெசிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிற ஒரு சங்கரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் லாங்செயின் டாட் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் இம்போர்ட் ரிக்ரெசிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ப்ளிட்டரும் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கேரக்டரை ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து காமனாக அதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து டி பை டீப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு இதாக சங்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் ஈக்குவல் டு ரிக்ரெசிவ் ஸ்ப்ளிட்டர். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஆர்குமெண்ட்ஸ்னால் உள்ளே நம்ம வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். சங்க் சைஸ் எவ்வளோ இருக்கணும், சங்க் எப்போ ஓவர்லேப் ஆகணும் அப்படின்னு இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா சங்க் சைஸ் வந்து ஒரு 100 வந்து கொடுக்கலாம். சங்க் சைஸ் ஒரு 500 கொடுப்போம். ஓகேவா? ஒரு 500 கமா சங்க் ஓவர்லேப் ஒரு 50. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட்டர், ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரை நம்ம வந்து பிடிஎஃப்குள்ளே பாஸ் பண்ணி சங்க் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, ரிக்ரெசிவ் கேரக்டர் ஸ்ப்ளிட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆனது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது வந்தீங்கன்னா சங்கிங்கோடது. ஸோ அதே மாதிரி pyextract.py. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா சங்க் ஆகிருக்கு. எப்படியெல்லாம் சங்க் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், CLS கொடுத்துடலாம். ஸோ இப்போ சங்கிங் வந்து பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரேக் சிஸ்டமில் என்னன்னு பார்ப்போம். சங்கிங் பண்ணதுக்கப்புறம் எம்பெடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம்.